Maxல indices chapterல 14th sum. The value of y power a minus b into y power b minus c into y power c minus a into y power minus a minus b is y power a plus b y 1 by y power a plus b. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா y power a minus b into y power b minus c into y power c minus a into y power minus a minus b. எல்லாமே ஒய்யா இருக்கிறதுனால ஒரே ஒய்யை போட்டுக்கிட்டு இந்த பவர்ஸை பூரா என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு பவர், செகண்ட் ப்ளஸ் போட்டு செகண்ட் பவர் பி மைனஸ் சி, ப்ளஸ் போட்டு தேர்ட் பவர் சி மைனஸ் ஏ. வேணால் சந்தேகமாக இருந்தால் முதல்ல இப்படி போட்டுக்குவோம் ப்ராக்கெட், இது தேர்ட் பவர். ஃபோர்த்து பவர் வந்து மைனஸ் ஏ மைனஸ் பி. இப்படி 4 பவரையும் ஆட் பண்ணும். இது ஒரு பவர், இது ஒரு பவர், இது ஒரு பவர், இது ஒரு பவர். 4 பவரையும் ஆட் பண்ணிட்டு இப்போ ப்ராக்கெட்டை எடுத்து விட்டுறலாம். ஏ மைனஸ் பி ப்ளஸ்ஸோட மல்டிப்ளை பண்ணுறதுனால சைன் சேஞ்ச் ஆகாது. பி மைனஸ் சி ப்ளஸ் சி மைனஸ் ஏ. இது வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பி. அதாவது இந்த ப்ளஸ் எடுத்துகிட்டு மைனஸ் ஏ மைனஸ் பியை சேர்த்து எழுதுங்க, அவ்வளோதான். அப்போ இந்த ஏ மைனஸ் ஏ அடிபடும், மைனஸ் பி ப்ளஸ் பி அடிபடும், ப்ளஸ் சி மைனஸ் சி அடிபடும். மிச்சம் இருக்கிறது ஒய் பவர் மைனஸ் ஏ மைனஸ் பி. இதில் மைனஸை காமனாக எடுத்துட்டா ஏ ப்ளஸ் பி. மைனஸ் ரெண்டுலையும் இருக்குது, வெளியில் எடுத்துட்டேன். மைனஸை வெளியில் எடுத்ததுனால வெறும் ஏ, மைனஸை வெளியில் எடுத்ததுனால ப்ளஸ் பி. இதை வந்து எப்படி எழுதலான்னா 1 பை ஒய் பவர் ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஏ பவர் மைனஸ் எம்முன்னு இருந்தால் 1 பை ஏ பவர் எம்னு எழுதலாம். ஏ பவர் எம்முன்னு இருந்தால் 1 பை ஏ பவர் மைனஸ் எம்முன்னு எழுதலாம். தலைகீழாக வரும்போது சைன் மாறிடும். அதே மாதிரி தான் ஒய் பவர் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி வந்து 1 பை ஒய் பவர் ஏ ப்ளஸ் பி. இது எங்கே இந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள், 1 பை ஒய் பவர் ஏ ப்ளஸ் பின்னு. அந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன்.